நேயர்களே வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் ஜுவாலை பறக்கக்கூடிய இடம் எது இப்பொழுது? ஸ்ரீரங்கம் என்று எல்லோருமே சொல்வார்கள். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. இன்று அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஜெயலலிதாவுடைய வழக்கில் அவருக்கு கன்விக்ஷன் வந்ததனால நடக்கிறது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் நேருக்கு நேர் அரசியல் களத்தில் மோதிக்கொண்டால் எந்த அளவுக்கு பரபரப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பரபரப்போடு சூடுபிடித்திருக்கிறது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் களம். ஸ்டாலின் ஒரு கட்டம் பிரச்சாரத்தை முடித்து விட்டார். அத்தனை அமைச்சர்களும் அங்கே தான் 27 அமைச்சர்கள், டு பி ரைட், 27 அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் சற்று நேரத்துக்கு முன்பாக வரைக்கும் இந்த தேர்தலை பற்றியும் இதுல திமுகவுடைய நிலைப்பாடு குறித்தும் விரிவான அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பும் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய அரசியல் பரபரப்போடு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, சிபிஎம் என 4 முனை போட்டியாக இந்த ஒரு தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. இதுல இப்பொழுது விவாதத்தை கிளப்பி இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், திருமங்கலத்துக்கு சளைக்காத அளவுக்கு பணப்பட்டுவாடா ஸ்ரீரங்கத்தில் நடைபெறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் தேர்தல்களையும் குறிப்பாக இடைத்தேர்தல்களையும் பணப்பட்டுவாடாவையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வித்தான், வருத்தத்தோடு கூடிய கேள்வித்தான் விவாத கேள்வியாகிறது. நேர்களே, இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் தர கேட்போம். ஸ்ரீரங்கம் திருச்சி பக்கத்தில் இருக்கு. 2011ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல்கள் நடக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது. ஸ்ரீரங்கத்திலிருந்து எம்எல்ஏவாக தேர்வானவர் அதிமுக தலைவர் ஜெயலலிதா. சொத்து வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியான பொழுது பதவி பறிபோனது. தேர்தல் ஆணையம் இங்கே இடைத்தேர்தல் நடத்தும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இம்மாதம் 13ஆம் தேதி தான் தேர்தல் தேதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதனால அரசியல் கட்சிகள்லாம் மும்முரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் வருத்தமான ஒரு எதிர்பார்த்த செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்தி அப்படின்னா, பணப்பட்டுவாடா. 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, காவல்துறையினர் 4 திமுகவை சேர்ந்தவர்களை கைது செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாம போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பறக்கும் படை அதிகாரிகள் வந்தாங்க, திமுகவினரிடமிருந்து 54,500 ரூபாய் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. பணப்பட்டுவாடா செய்யும் பொழுது கையும் களவுமாக பிடிபட்டார்கள். தேர்தல் பறக்கும் படை அதிகாரி போலீசில் புகார் தெரிவித்ததாகவும், காவல்துறையினர் 4 திமுகவினரையும் கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்களிலிருந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்கையில, இன்னொரு புறம் அதாவது காவல்துறை கிட்ட இருந்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, திமுகவினர் அதாவது பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வந்ததாகவும், அதிமுகவினர் அதை தடுக்கலாம், அவங்களை கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு போகும்போது 13,000 ரூபாவை கீழே போட்டுட்டு ஓட்டம் பிடித்ததாகவும் ஒரு தகவல் வருது. அதிமுகவினர் அந்த ரோட்ல இருந்து 13,000 ரூபாவை எடுத்துக்கொண்டு போயிட்டு திமுக மேல புகார் செஞ்சு காவல்துறையிடம் ஒப்படைத்ததாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கார் கண்ணாடிகள் உடைப்பு, இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களும் திமுக அதிமுகவினருக்கிடையே அரங்கேறி வருகிறது. பல கேள்விகள் இந்த திருவரங்கம் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டியும் இந்த ஒரு பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டுகள் தொடர்கின்றனவே. ஏன் இந்த பணப்பட்டுவாடாவையும் இடைத்தேர்தல்களையும் பிரிக்க முடியவில்லை? இந்த குற்றச்சாட்டு ஆளும் அதிமுக மீதும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகிறது. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அதிமுகவின் இலக்கிய அணி இணைச் செயலாளர் திரு துரை அரசன் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் டெல்லியிலிருந்து இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவும் களத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மட்டுமல்லாது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் பிரசன்னா அவர்கள், வழக்கறிஞர் பிரசன்னா, இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு துரையரசன் அவர்களுக்கு. இன்னைக்கு நீங்க இயல்பா சொல்ல போறீங்க, பாத்தீங்களா திமுகவை சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பணப்பட்டுவாடா செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க, 54,000 ரூபாய் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க. இது நீங்க சொல்ல போறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னுடைய கேள்வி, அதிமுகல யாரும் பணம் கொடுக்கல, அதிமுக சார்பில் பிரியாணி போடப்படல, புடவைகள் கொடுக்கப்படல, வேட்டிகள் கொடுக்கப்படல, வெறும் வீடுக்கு வீடு போய் அமைச்சர்கள் 27 பேரும் அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கறீங்க. எந்த பணப்பட்டுவாடாலையும் எந்த தேர்தல் முறைகேடுகளிலையும் அதிமுக துளியும் ஈடுபடல என்று தானே சொல்ல போறீங்க?
நிச்சயமா அதை சொல்ல முடியும். நல்லது. ஏன்னா இன்றைக்கு வரை நான் 27ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 2 மணி வரை நான் கிட்டத்தட்ட 322 பூத்துக்களுக்குட்பட்ட 100 கிராமங்களை காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் மக்களை நேரடியாக சந்தித்து இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 200 புகைப்படங்களை எடுத்திருக்கின்றேன். இத்தனை பூத்துக்கள்ல இத்தனை நாள் வழி நடக்காத ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு காலையிலே நடந்ததே. நேரடியாக நானே கண் முன்னாடி பார்த்தேன் அந்த காட்சியை. உடனே பணம் 54,500 ரூபாய் என்பது எனக்கு பிறகு சொல்லப்பட்டது. பணம் எவ்வளவு என்பது தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்த கார்னுடைய புகைப்படமும் என்னிடம் இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து சலுகைகளையும் செய்திருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பணம் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் யாரும் இதுல ஈடுபடல. அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் புடவையோ பரிசு பொருட்களையோ பிரியாணியோ மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல வரீங்க இல்லையா? நிச்சயமா கொடுக்கல. இன்றைக்கு வரையிலும் கொடுக்கப்படவில்லை. 29ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த தொகுதியினுடைய அனைத்து கிராமங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். புகைப்படத்தோடு கூடிய ஆதாரங்களை வைத்திருக்கின்றேன். ஒரு இடத்தில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மந்திரிகளோ மக்களோ ஒருவருக்கு கூட ஒரு உதவியும் செய்யவில்லை என்பதை நேரடியாக விட்னஸ் பண்ணுவேன் என்ற நிலையில உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த காரியத்தை அதிமுக செய்யாது. பிரசன்னா, இதை நீங்க பார்க்கணும். இந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க துஷ்பிரயோகம் செய்வாங்க, அதிமுகவை சேர்ந்தவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை எழுப்பி வந்தீங்க. குற்றச்சாட்டுகளையும் தேர்தல் கமிஷன் சார்பாக உங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக பதிவெல்லாம் செய்யப்பட்டது சில குற்றச்சாட்டுகள். என்னுடைய கேள்வி, இன்னைக்கு 4 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 4 54,500 ரூபாய் அவர்கள்ட்ட பிடிபட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது இது ஒரு வெரி சீரியஸ் அலிகேஷன். பிரசன்னா, நிச்சயமாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்று. இது ஆளும் கட்சியும் ஆளும் அதிகாரமும் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கிறேன். ஏறக்குறைய 1 மாதத்திற்கு மேலாக ஒவ்வொரு தொகுதியாக அங்க இருக்கிற ஒவ்வொரு தெருக்களாக அமைச்சர்கள் கூடி ஏறக்குறைய இன்றைக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டு விலை பேசப்படுகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்லவில்லை, பாஜகவினுடைய தேசிய தலைவர்களிலிருந்து மாநில தலைவர் வரைக்கும் குற்றம் சாட்டுகிறார்கள். காங்கிரஸ் தலைவர்கள், நீங்க கேட்ட கேள்வி உங்கள்கிட்டே தான் வரேன். இப்ப நீங்க 5,000 ரூபாய் வரைக்கும் அமைச்சர்கள் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. திமுக வரைக்கும் RS பாரதி அவர்கள் சக்சேனா அவர்களுக்கு எலெக்ஷன் ஆபீசருக்கு 2-3 புகார்களை கொடுத்திருக்கிறார். இந்த 5,000 ரூபாய் பற்றி திமுக தலைவரோட அறிக்கையிலயோ இல்ல RS பாரதியுடைய இந்த ஒரு குற்றச்சாட்டுலயே இல்ல? நிச்சயமா இருக்கு. RS பாரதி அவருடைய குற்றச்சாட்டு பணப்பட்டுவாடா. 2 புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புகார் ஏறக்குறைய 9,000 போலி வாக்காளர்கள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு புகார் பரந்தாமன் என்கிற தலைமை கழக வழக்கறிஞர் தாக்கல் செய்யப்பட்டதில் பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்பதில் தான் எங்களுடைய சாராம்சம் இருக்கிறது. இதை தலைவர் கலைஞர் அல்ல, பணப்பட்டுவாடா குறித்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்கள் இயக்கத்தினுடைய பொருளாளர். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குரல் கொடுக்கின்றன. பணப்பட்டுவாடா தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது, ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் தலைவிரித்தாடுகிறது. இதை கேட்பதற்கு வக்கில்லை தேர்தல் ஆணையத்திற்கு. யாரோ ஒருவர் கையில் பணம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்குத்தான் வந்தார்கள் என்று மறைமுகமாக அவர்கள் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த அவர்கள் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டு உண்மை அல்ல. இந்த பணப்பட்டுவாடா என்பதை நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் அதிமுகவையும் ஆளும் வர்க்கத்தையும் நோக்கி கை நீட்டுகிறார். இன்னைக்கு பணப்பட்டுவாடாவை செய்யக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. திமுக அதை செய்யல அப்படிங்கிறீங்க? நிச்சயமா இந்த ஒரு குற்றச்சாட்டு 54,000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க கையில திணிக்கப்பட்ட ஒரு பணம். ஒரே ஒரு நிமிடம், குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க 1000 குற்றச்சாட்டு சொல்லுகிறோம் ஆளுங்கட்சியின் மீது. இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்ல, ஒரு அமைச்சர் இல்ல. இங்க இந்த தேர்தல் ஜனநாயகமே ஒரு வேறுபட்ட ஜனநாயகம். இதுவரைக்கும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திமுக மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதிமுக மீதும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதே போல இன்னைக்கு திமுக மீது இந்த வழக்கு பதிவு, அதிமுகவின் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று உங்கள் வாயால் இப்போதுதான் உலக மக்களுக்கே தெரியும். ஒரே ஒரு வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்ட உடனே அது தலைப்புச் செய்தியாக 23 வழக்குகள் திமுக மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது யாரும் ஹைலைட் பண்ணல அப்படின்னா அதை மறைச்சாங்களா? திரு துரையரசன், இதை மன்னிக்கணும். திரு துரையரசன், எஸ், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில்
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னவென்று சொன்னால், நான் களத்தில் இருக்கின்றேன். அன்னைக்கு ஸ்ரீரங்கம் களத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 322 பூத்துக்குட்பட்ட 150 கிராமங்களை பார்த்திருக்கின்ற சொல்லினால் புகைப்பட ஆதாரங்களும் களத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் உங்கள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. How does it matter, sir? ஒரு இடத்தில் கூட இது நடக்கவில்லை என்பதை ஆதாரப்பூர்வமாக என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், நான் காலையிலிருந்து காலை 6 மணி தொடங்கி 7 மணி வரையிலும் கிட்டத்தட்ட 150 கிராமங்களை தினந்தோறும் சொல்லக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியாமலே கொடுப்பாங்க சார், உங்களுக்கு தெரியாம கொடுப்பாங்க சார். நீங்க இலக்கிய அணிதான், உங்களுக்கு தெரியாம அமைச்சர்களே அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சொல்லுவதை கேளுங்கள். நாங்க உங்க மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேசல, களத்திலிருந்து பேசுறேன். எந்த கம்யூனிஸ்ட்காரர்களோ அல்லது பிஜேபி காரர்களோ எந்த இடத்தில் சொன்னார் என்று சொல்ல முடியுமா? அங்கிருந்து கொண்டு பேசுவது எளிமை. இதை போன்ற குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் வைக்க முடியும். இந்த மாதிரி அரசியல் பித்தலாட்டங்களை தேர்தலில் தில்லுமுல்லு செய்தது திருமங்கலத்தில் இருந்து தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான ஆதாரப்பூர்வமான உண்மைதான் 54,000 ரூபாய் 500 ரூபாய் நீங்க காலையில பிடிச்சாங்க. அந்த இடத்துல நான் இருந்தேன் என்பதை தேர்தல் ஆணையம் ஏறக்குறைய உங்கள் மீது 17 வழக்குகள் போட்டிருக்கு. அதுக்கு என்ன பதில்? இந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகளை திமுக சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 17 வழக்குகள் உங்கள் மீது அதிமுகவினர் மீது போடப்பட்ட 7 வழக்குகள். இன்று அந்த வழக்கு என்பது இன்றைக்குதான் மிஸ்டர் பிரசன்னா சொல்லிதான் ஊருக்கே தெரியும். அது எங்கே எப்பொழுது என்பது நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். இந்த ஒரு பரஸ்பர குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் ஒவ்வொரு பொது தேர்தலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்கிறது. திருமங்கலமாகட்டும், இல்ல சங்கரன் கோயிலாகட்டும், புதுக்கோட்டையாகட்டும், ஏற்காடாகட்டும், இன்னி வரைக்கும் இந்த ஒரு குற்றச்சாட்டுகள், இந்த ஒரு பணப்பட்டு குற்றச்சாட்டுகளும் இடைத்தேர்தலும் ஏன் பிரிக்க முடியாமல் இருக்கிறதுங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா நோக்கியும் சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக கேட்கலாம், பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளி பின்னால். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் ஜுவாலை ஸ்ரீரங்கத்தில் பறக்கிறது. பணப்பட்டுவாடா நடக்கிறது அப்படிங்கிற பரவலான குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் கட்சிகளால் வைக்கப்படுகின்றன. ஏன் இந்த இடைத்தேர்தல்களையும் தேர்தல்களையும் பணப்பட்டுவாடாவையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறது என்ற வருத்தத்துக்குரிய கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. திரு கார்த்திகை செல்வன், உங்களுடைய டேக். இது எல்லா தேர்தல்களையும் பார்க்கிறோம். இங்க நீங்க செஞ்சீங்கன்னும், அவங்க நீங்க செஞ்சீங்கன்னும், திருமங்கலத்தை நீங்க செய்யலையா அப்படின்னும், திருமங்கலத்தில் ஆரம்பிச்ச பார்முலா காஞ்சிபுரத்தில் இருந்தது, இன்னைக்கு சங்கரன் கோயில் இருந்தது, பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை பார்க்கிறோம். ஆனால் இவை தொடர்கிறது. கைதுகள் நடக்கிறது, வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அடுத்து என்ன ஆகுதுன்னு கூட தெரியல. ஆனா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய முதல் டேக். இது ரொம்ப தீவிரமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு தேர்தலையும் மக்களோட மனநிலையை ஒட்டுமொத்தமா சிதைச்சிட்டு இருக்கிறாங்க அரசியல் கட்சின்னு தான் பார்க்கணும். தேர்தல் நடைமுறைங்கிறது ஒரு கேலி கூத்தாக்குற ஒரு விஷயமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் சொல்றேன்னா, 91க்கு பிறகு இங்க எதிர்கட்சிகள் வெற்றி பெறவே இல்லை எந்த இடைத்தேர்தலையும். அப்போ இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலயும் ஆளுங்கட்சி தான் அதுக்கான இது கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய உதாரணத்துல நம்ம எடுத்துட்டா கூட பெண்ணாகரத்துல பாத்தீங்கன்னா நீங்க 3வது இடத்துக்கு அதிமுக போச்சு. 2010 நடந்தது, டெபாசிட் இழந்தது, பாமக 2வது இடத்துக்கு வந்தாங்க, இதெல்லாம் நடந்தது. ஆனால் 2011 சட்டமன்ற பொது தேர்தல் என்ன நடந்ததுன்னா, ஒட்டுமொத்தமாக அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருந்தது. அப்போ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஓராண்டுக்குள்ள கூட ஜட்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல இருக்குதா இந்த இடைத்தேர்தல்கள் அப்படின்னா அது நிச்சயமா இல்ல. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வகையில இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறாங்க. இந்த ஃபார்முலா எலெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சது எல்லாமே 91க்கு பிறகுதான். நீங்க 95ல நீங்க சொன்ன மாதிரி கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல்கள்ல ஒரு ஃபார்முலா எலெக்ஷன் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதை ஃபைன் டியூன் பண்ணி திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் ஆகச்சிறந்த ஃபார்முலாவாக இடைத்தேர்தலுக்காக சொல்லப்பட்டது. திமுகவினுடைய முக அழகிரி அவர்களே சொல்லிட்டாரு, அந்த திருமங்கலம் எலெக்ஷன் தான் எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாரு. அப்ப இது எல்லாமே எந்த திசையை கொண்டு போய் போகுது? ஏன்னா நம்ம மற்ற மாநிலங்கள்ல இது இல்லவே இல்லை. நீங்க சமீபத்தில் பீகார்ல பாத்தீங்கன்னா பாஜக சில இடைத்தேர்தல்கள்ல தோல்வி அடைந்தது.
அதே மாதிரி வெற்றியும் பெற்றது. அதே மாதிரி அங்க இருக்கிற ஆளுங்கட்சி தோல்வி அடைகிற சூழல்ல பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆளுங்கட்சி 91க்கு பிறகு எந்த தேர்தலுமே தோல்விங்கிறத சந்திக்கல. அப்படின்னா அப்ப என்ன நடக்குது, அது சரியா நடக்குதா அப்படிங்கறது வந்து தேர்தல் ஆணையமும் சரி, சிவில் சொசைட்டி ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எல்லா ஆளுங்கட்சிகளும் வரும்போது சொல்றது என்னன்னா, நாங்க வந்து எங்களுடைய அதிகார பலத்தை எல்லாம் பயன்படுத்துவதில்லை. ஒரு இடைத்தேர்தலுக்கு எதுக்கு இத்தனை அதிகாரம் எனக்கு புரியவே இல்லை. ஒட்டுமொத்தமாக அதிகாரம் இப்ப அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் அமைச்சர்களாகட்டும் ஒட்டுமொத்தமா குத்தகை எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு இப்ப திருவரங்கத்தினுடைய தேர்தல் அப்படின்னு ஆயிடுச்சானா ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ அதை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆளுங்கட்சிகள் முன்னேறதும், அப்ப அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க இங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வழக்கில் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் எங்களை பெரிய அளவிற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவங்க இதை நம்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துவதற்காகவே மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து குறைந்தபட்சமாக அவங்களுடைய இப்போ ஏற்கனவே வாங்கின வாக்குகளை தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த இடைத்தேர்தல் குறித்த ஒரு கேள்வி பெரிதா எழுப்பப்படுறதான் செய்யுது. அப்சல்யூட்லி. நான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட திரு கார்த்திகை செல்வன் எழுப்ப அந்த விஷயத்தை தான் கேட்க விரும்புறேன். நீங்களும் எழுப்பியிருக்கிறீங்க, உங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கூட தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. மாநில அமைச்சர்கள் 27 பேர் முகாமிட்டிருக்கிறாங்க, கோட்டை காலியாக இருக்கிறது, இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அது நியாயமான கேள்வின்னு தான் நினைக்கிறீங்களா திரு எஸ்.ஆர். சேகர்? நான் என்னுடைய விவாதத்தை தொடங்குவதற்கு முன்னால திரு துரையரசனுடைய பேச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு வாரத்தை கூட கேட்கல. அந்த டெக்னிக்கல் விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. ஒன்று. இரண்டாவதாக அவருடைய பேச்சு எனக்கு இங்க கேட்க ஓகே. ஒன்று. இரண்டாவதாக இந்த தேர்தல் வந்து உண்மையிலேயே திமுக மீது குற்றம் சாட்டி 54,000 பிடிச்சதாக சொல்றாங்க. ஒரு விஷயம் பாராட்டுக்குரியது, தொடர்ந்து இடைத்தேர்தல்களை புறக்கணித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடைத்தேர்தலை சந்தித்திருக்கிறது என்பது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். பாஜக எத்தனை இடைத்தேர்தல் 2011 பிறகு கலந்துகிட்டு ஏற்காட்டுலாம் கலந்துகிட்டீங்களா? இதே கேள்வியை வந்து ஹரி அவர்கள் என்னிடம் போன முறையும் அதற்கு முன்னும் புதிய ஒரு கேள்வி அதற்கு பதில் சொல்ல பதில் சொல்றேன். இன்னைக்கு இத்தனை அமைச்சர்களும் கோட்டையை காலி செஞ்சுக்கிட்டு இது பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அது உங்களோட உரிமையா இருக்க கூடாதா என்ன? உங்களுடைய இது சார்ந்த பார்வையை தான் கேட்க விரும்புறேன். இல்ல, நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்கள் வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அமைச்சராக இருக்க முடியாது, எந்த பதவியிலும் தொடர முடியாது. அதுதான் அந்த கட்சியினுடைய கலாச்சாரம். ஒண்ணுமில்லாத ஒரு வெலிங்டனுடைய கண்டோன்மெண்ட் தேர்தலுக்கு அந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எம்எல்ஏகளும் எம்பிக்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் சொல்லுகின்ற 27 அமைச்சர்கள் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் அத்தனை எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் மேயர்களும் கவுன்சிலர்களும் இருக்கிறார்கள். நீங்க சொல்லி அல்ல, அவர்கள் அங்க வந்து அந்த கையெழுத்து போடாவிட்டால் இருக்காவிட்டால் அட்டெண்டன்ஸ் கொடுக்காவிட்டால் கட்சியில் இருக்க முடியாது. அது அந்த கட்சியின் கலாச்சாரம். ஆகையே அவர்கள் இருக்கிறார்கள். எங்க இருக்கீங்க இப்போ? நான் டெல்லியில இருக்கேன். இன்னைக்கு காலையில யாரோட பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க? கோட்டை காலியாச்சு கேட்கிறாங்க. கப்பல் துறை அமைச்சர் பிரச்சாரம் செய்கிறார். கப்பல் துறை கவிழ்ந்துட்டதுன்னு சொல்ல போறீங்களா? பாரதிய ஜனதா சார்பாக டெல்லி தேர்தலில் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 11 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் 4-5 பேர். அருண் ஜேட்லி பிரச்சாரம் பண்றார். இதோ இருக்கு பட்ஜெட் விட்டு ஏன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு? இல்ல, இந்த கேள்விகள் எல்லாமே இங்கிருந்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். டெல்லியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், டெல்லிக்கு உரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு மாநில துணை இடைத்தேர்தல் அல்ல, ஒரு மாநில தேர்தல். இந்த மாநில தேர்தலிலே இந்த கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பொறுப்பாளராக பொன் ராதாகிருஷ்ணன் கப்பல் துறை அமைச்சர், இணை அமைச்சர், அந்த பகுதி உறுப்பினரா? ஆனந்திபென் பட்டேல் அந்த பகுதியோட உறுப்பினரா? அந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா? இல்ல, அதிமுக அமைச்சர்கள் மீது வைக்கிறதுக்கு பாஜகவுக்கு தார்மீக நிலை இருக்கிறதா? இல்ல, நான் முடிச்சிடறேன். நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. நல்ல ஆடியன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு சுறுசுறுப்பான கேள்வியா இருக்கும். இதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த தடவை அல்ல, எந்த தடவை இதற்கு முன்னாலே டெல்லியிலே இந்த மாதிரி மாநில தேர்தல் நடக்கின்ற போது அந்தந்த பகுதி மக்கள், குறிப்பாக டெல்லி ஒரு காஸ்மாபாலிட்டன், இங்கே எல்லா மாநிலத்து மக்களும் வாழ்கிறார்கள். டெல்லியிலே 10 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். எனவே இந்த தமிழர்களுக்கு இதே பொன் ராதாகிருஷ்ணன் இப்போது மந்திரியாக மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இருக்கிற பல முறையும் வந்து வேலை செய்திருக்கிறார்கள். நானும் வேலை செய்திருக்கேன் அமைச்சராக. கோட்டை காலியாச்சு அதிமுக மீது குற்றம் சாட்டுறீங்க. எதுக்கு வந்து அமைச்சரவைகளை
அந்த அமைச்சர் பட்ஜெட் இன்னும் சில நாட்கள் வரப்போகுது. ஏன் அதை விட்டு அமைச்சர் அருண்ஜேட்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நாட்டுடைய பட்ஜெட்டை பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. இன்னைக்கு இதை தாண்டி பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு இடைத்தேர்தல் போது சொல்றார், இடைத்தேர்தல்கள்ல மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் தடை செய்யணும்னு. இன்னைக்கு டெல்லியில பிரச்சாரம் செய்யற, ஸ்ரீரங்கத்துல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார். இல்ல அந்த நிலையில் அதாவது ஹரி நீங்க பேசுவதற்கு முன்னாலே நிச்சயமாக நீங்க பேசிய பேச்சினுடைய கருத்து என்னங்கிறது ஒரு தடவை யோசனை பண்ண பாருங்க. டெல்லியில இடைத்தேர்தல் அல்ல, டெல்லியிலே மாநில தேர்தல், டெல்லியிலே பொது மாநில தேர்தல், இடைத்தேர்தல் இல்ல. இரண்டாவது இல்ல, இந்த தேர்தல் மட்டுமல்ல, இதற்கு முன்னாலே இருந்த டெல்லி தேர்தலிலே அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய, இப்ப குஜராத் முதல்வர், குஜராத் முதல்வர் குஜராத்திகளுக்காக வருகிறார், அந்த ஓட்டை வாங்குறதுக்கு வருகிறார். அவரு அந்த ஆனந்தி படேல் அமைச்சர்கள், தமிழ்நாட்டோட 27 அமைச்சர்கள் அந்தந்த தொகுதியோட சேர்ந்து அந்த ஸ்ரீரங்கத்தில் போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக வராங்களோ? அதாவது இந்த பதில் உங்களுக்கு இந்த கேள்வி ரெலவெண்டா இருக்கான்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ஸ்ரீரங்கத்துக்கும் நத்தம் விஸ்வநாதனுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்ரீரங்கத்துக்கும் மந்திரி பாலாஜிக்கு என்ன சம்பந்தம்? ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஆகவே இது அப்படி இல்லாவிட்டால், அவர்கள் வராவிட்டால் அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாமல் செய்து விடுவார் ஜெயலலிதா. ஆகவே அவர் வருகிறார்கள். எனவே இரண்டு கட்சிகளும் ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். திரு எஸ் ஆர் சேகர், உங்கள்கிட்ட வந்து சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம், கம் பேக் டு யூ. திரு துரையரசன் ரொம்ப சுருக்கமா உங்களோட திரு பிரசன்ன மன்னிக்கணும். எஸ், கோ அஹெட். சுருக்கமா, அதாவது ஒரு சாதாரண தேர்தல், டெல்லி தேர்தல்ல முதல் வாரத்துல 11 மூத்த அமைச்சர்களும் 17 எம்பிகளும் கலந்துக்கிறாங்க. கடைசி வாரத்துல 58 அமைச்சர்களும் 70 எம்பிகளும் கலந்துகிட்டு கொண்டிருக்கின்ற போது பிஜேபி காரர்கள் எங்களை பற்றி சொல்வதற்கு என்ன யோகிதை இருக்கிறது? 58 அமைச்சர்கள் சட்டமன்ற இடைத்தேர்தல் அது பற்றி தான் விரிவா பேசணும். திரு பிரசன்னா, இந்த குற்றச்சாட்டை தான் திமுக தலைவர் கருணாநிதியும் எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய பார்வை இது சார்ந்து அமைச்சர்கள் இந்த அளவுக்கு கலந்து கொள்வது அதிகார துஷ்பிரயோகம் திமுக பார்வையும் கொள்வோம். நிச்சயமா நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்ச உடனே நீங்க அடுத்த கேள்வி வருவீங்க, உங்களுடைய ஆட்சி காலங்கள்ல அமைச்சர்கள் போகலையா அப்படிங்கிறது. திராவிட முன்னேற்ற கழக காலங்களில் அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சராக அல்ல, அவர்கள் அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக சென்றிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற பிரச்சனை டிஃபென்ஸ் கொடுக்கலாம், பட் பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் அவர்கள் பயன்படுத்துகிற விதங்கள், அரசு அதிகாரிகள், மாற்றப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த மாவட்டத்தில் பணியாற்ற அந்த காலத்துல திருமங்கலம் காலத்துல வைக்கப்படுது. 27 அமைச்சர்கள், 20 அமைச்சர்கள் திருமங்கலத்துல. நான் அதை மறுக்கவே இல்லை. உங்க கேள்வி நீங்க இப்படிதான் கேட்பீங்க. என்னுடைய பதில் என்பது, இங்க இருக்கிற அதிகார துஷ்பிரயோகங்கள் தடுக்கப்பட வேண்டும். அப்படியே ஒருவேளை நாங்கள் தவறு செய்தோம் என்று நீங்கள் குற்றம் சாட்டினால் அந்த தவறை அதிமுக செய்யலாமா என்கிற ஒரு கேள்வியும் வரும். இங்கே நாங்கள் தவறு நாங்கள் செய்யவில்லை, அவர்கள் செய்கிறார்கள். அதிகாரிகளை கைவயப்படுத்துகிறார்கள். அதிகாரிகளையே ஒரு சில இடங்களில் பணப்பட்டுவாடாக்களில் உடந்தையாக இருக்கிறார்கள் என்கிற அச்சமும் குற்றச்சாட்டும் அங்கே நிலவுகிறது. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. நான் திரு துரையரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிரமுகர்களுடைய வாகனம் உடைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது, அந்த குற்றச்சாட்டுகள் நாங்கள் சொல்லும் போது அது இட் இஸ் நாட் என்டர்டெயின் இன் தி ப்ராப்பர் வே. திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் பொழுது பதிவு செய்யப்பட மாட்டேங்குது, ஒருதலை பட்சமாக நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது கடந்த பல இடைத்தேர்தல்கள் இந்த காரணத்தில் எந்த காரணத்திற்காக நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக இல்லை. காலையிலே நடந்த நிகழ்ச்சியின் போது அந்த இடத்திலே இருந்தவன் என்ற வகையிலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பணம் வந்த வண்டியை காவல்துறையினுடைய அதிகாரிகள் தான் பிடித்திருக்கின்றார்கள். பிரசன்னா சொல்வது துஷ்பிரயோகம் என்று சொல்கின்றார். துஷ்பிரயோகத்தை இந்தியாவிற்கல்ல உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை அவருக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், இன்றைக்கு நடந்த நிகழ்வினுடைய முக்கியமா என்னவென்று சொன்னால், காலையில் 9 மணிக்கு வருகின்ற பொழுது அதை காவல்துறையினரை விரட்டி பிடித்திருக்கின்றார். அந்த இடத்தில் இருந்தவன் என்ற வகையில்
சொல்கின்றேன். நீங்கள் சொல்வதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 322 பூத்துக்குட்பட்ட பல கிராமங்கள் இருக்கின்றார்கள். ஒரு இடத்திலாவது குற்றம் செய்தார்கள் என்று நிரூபிக்க முடியுமா? அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அதிகாரிகள் இருக்கின்றார்கள். உங்ககிட்ட ஒரு கேள்வி, 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து அதிகார துஷ்பிரயோகம் திமுகவுக்கு சொல்லிக் கொடுக்கணுமான்னு சொன்னீங்க. அதிகார துஷ்பிரயோகத்தில் பயன்படுத்தி மக்கள் சொத்தை சுரண்டியதால் தான் உங்கள் அம்மையார் ஜெயலலிதா 4 வருட சிறை தண்டனை, அதனால் தான் இடைத்தேர்தல் 1. இரண்டாவது, நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்க ஏதோ 322 பூத்துன்னு சொல்றீங்க. உங்களுடைய உழைப்பை நிச்சயமாக அம்மையார் அந்த நிகழ்ச்சி பார்த்தால் மெச்சுவார், அதை விட்டுவிடுங்கள். நான் கேட்கிற கேள்வி, இதுவரைக்கும் புனையப்பட்ட 7 வழக்குகளில் அதிமுகவினர் பணம் கொடுக்கவே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்டதாங்க, அதைத்தான் சொல்றேன். 7 வழக்குகள் அதிகார துஷ்பிரயோகம், பணப்பட்டுவாடா, எல்லா பிரச்சனையும் இருக்கு. பிரியாணி போட்டது இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அதை கணக்கிலே யாரிடத்திலே சேர்ப்பீர்கள்? 54,000 ரூபாயை ஓடி போய் பிடித்தார்கள் என்று சொல்லுகிறீர்கள். நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அது குற்றச்சாட்டு எங்கள் மீது சுமத்தி இருக்கிறீர்கள். வழக்கை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது தீர்ப்பின் முடிவில் தான் நாங்கள் பணப்பட்டுவாடா செய்தோமா, அது திமுக காரர்களா அல்லது அதிமுகவினரே புனையப்பட்டு கொண்டு வரப்பட்டு ஏதோ கண் துடைப்பிற்காக செய்திகளுக்கு ஊடகங்களுக்கு தகவல் கொடுத்தீர்களா என்பதெல்லாம் தெரியும். காவல்துறையும் காவல்துறை இன்றைக்கு இடைத்தேர்தலில் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். காவல்துறை இன்றைக்கு அதிமுகவினுடைய ஏவல் துறையாகத்தான் இருக்கிறது. இதே குற்றச்சாட்டை தான் அந்த காலத்துல உங்கள் மீதும் வைத்தாங்க. மாறி இந்த குற்றச்சாட்டுகளை மக்களுக்கே பொதுவா தெரியுங்க. பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சா இருக்காங்க. இடைத்தேர்தல் வரல, எங்க தொகுதியில இடைத்தேர்தல் வரலன்னு வருத்தப்படுற மக்கள் தான் இப்ப நம்ம எல்லா கேள்வி. அந்த சூழல்ல வந்து யார் உருவாக்கி இருக்காங்க? கட்சிகள் மீது குற்றம் கேட்ட 2 கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். பிரசன்னா கேட்ட 2 கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். பிரசன்னா கேட்ட 2 கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதாவது பிரசன்னா போன்றவர்கள், அவர் கழகத்தை சேர்ந்தவர்கள், அவர் தலைவர் இருந்து தொண்டர் வரை வந்து குற்றச்சாட்டை பதிவு செய்வது அவர் வாடிக்கை. அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அதிகாரிகள் எல்லாம் அப்படியே வானத்திலிருந்து வந்தவர்களைப் போலவும், இன்று இருக்கின்றவர்கள் வந்து காவல்துறையும் மற்றவர்கள் வந்து அதிமுக உதவி சொல்வது மிக மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன் என்று சொன்னால், அந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு இடத்தில் கூட நடக்கவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன். ஏன் என்று சொன்னால், நான் அந்த இடத்தில் இருக்கின்றேன். இரண்டாவது, இன்னைக்கு வளர்ந்தவன் சார், நான் இன்னைக்குதான் சென்னை வந்திருக்கேன். நானும் அங்க தேர்தல் பணியில தான் இருக்கேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் அங்க இருக்கிறவன், அங்க தேர்தல் பணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கங்க. நாங்களாம் பாக்குறேன். என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வைத்தலிங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நடுநிழல் நாளிதழுடைய அட்டைப்படத்தை பாருங்க. முதலமைச்சருடைய 2 மகன்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கவர் ஸ்டோரி வந்திருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. மதம் என்ன செய்து எதையும் செய்யவில்லை, இங்கே எதையும் செய்யவில்லை. நீங்கள் செய்கின்ற குற்றங்கள் குறைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் நின்றுகிட்டு இருக்கோம். அதாவது உலகத்திற்கே வந்து தேர்தலில் சில்லுமுள்ளு செய்வதை உங்கள் ஜனநாயகத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து என் மெய் சிலிர்க்கிறது. உங்களை பற்றியும் எங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி பிரசன்னா அவர்களே, நான் சொல்றேன், நீங்க களத்துக்கு வாங்க, களத்துல வந்து சொல்லுங்க. ஒரு இடத்துல அதிமுக பணம் கொடுத்தாங்க நிரூபிக்க முடியுமா? நீங்க இல்ல பித்தலாட்டத்தை பொய்யான இருக்கிறேன். திரு சேகர் குறுக்கிட விரும்புனீங்க, எதற்காக சொல்லுங்க. அதாவது இதுல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலையரசனும் பிரசன்னாவும் மிக அதிகமாக தங்களுடைய பேச்சுவார்த்தையிலே தங்களுடைய வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரியும், இந்த 54,000 ரூபாய் பிடித்ததை வந்து நீதிமன்றம் விசாரிக்கும், குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் முடிவு செய்யுங்கிறாங்க. ஒரு சில பிடிப்புகளை காண்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இருந்து தப்பிக்க விரும்புகிறது. திமுக வந்து திருமங்கலம் பார்முலாவை உண்டாக்குனா, அண்ணா திமுக புதுக்கோட்டை பார்முலாவை உருவாக்கியது. ஆக மாறி மாறி இவர்கள் வந்து இடைத்தேர்தலை சாதாரண தேர்தலை கூட ஒரு ஜனநாயக கேலி கூத்தாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில வந்து ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைங்கிற மாதிரி நீ வந்து குற்றம் செஞ்ச, நான் குற்றம் செய்தேன்னு சொல்லி, இப்ப பாருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலையரசன் வந்து நீங்க அதிகாரிகள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லையா, இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், பால் பாக்கெட்ல காசு கொடுக்கறாங்க, டோக்கன் கொடுக்கறாங்க, கடைகளிலே கொடுக்கிறார்கள்.
தேர்தல் கமிஷன் தேராத கமிஷனாக பதிவு செய்ய வேண்டாம் தயவு செய்து. தேர்தல் கமிஷன் தேராத கமிஷனாக இருக்கிறது. யார் சொல்வதை பதிவு செய்யறாங்க சார்? நீங்க வந்து பாத்தீங்களா சார்? அதனால நாங்க பார்க்க வேண்டாங்க, மக்கள் பார்த்து. ஆக மொத்தத்தில் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷயம் என்னன்னு நீங்க பேசுறது மட்டும்தான் மக்கள் சொல்லுகிறார்கள், பத்திரிகை சொல்லுகிறார்கள், அப்பட்டமான தேர்தல் விதிமுறைகள் நடந்து. அப்பட்டமான தேர்தல் விதிமுறை நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேர் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து நியாயமாக நேர்மையாக சட்டத்திற்கு புறம்பில்லாமல் தேர்தல் நடந்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். அப்படி இல்லாவிட்டாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஸ்ரீரங்கநாத பெருமானே தேர்தலில் நின்றால் கூட வெற்றி பெற முடியாது. ஸ்ரீரங்க பெருமான் கூட ஸ்ரீரங்கத்து மக்களாலே தோற்கடிக்கப்படுவார். இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறல்கள் தொடருமானால் அப்படிப்பட்ட நிலைமைதான் ஸ்ரீரங்கத்திலே உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜனநாயக படுகொலையாக வைக்கிறது. மேலும் பல கேள்விகள் உங்களையும் நோக்கி பாரதிய ஜனதாவையும் நோக்கி இந்த தேர்தல் சார்ந்து எழுகிறது. சேகர், என்னென்ன நீங்களும் கூட யோசிச்சிருக்கக்கூடும். கார்த்திகை செல்வன் அவர்களையும் கேட்க சில கேள்விகள் இருக்குது. நேர்களே, இன்றைய விவாத கேள்விக்கு உங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளி. ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். ஸ்ரீரங்கத்தில் பணப்பட்டுவாடா நடக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பரஸ்பரம் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். பொதுவாக கள நிலவரம் குறித்தும் பல கேள்விகள் எழுகின்றன. இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். நான் திரு கார்த்திக் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இதுல நம்ம பார்க்கிறோம், இது வந்து திமுக கொடுக்கிறது அதிமுக கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரஸ்பரம் நடக்குது. வழக்கு தொடரப்படுகிறது. ஏற்காட்டிலையும் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. அதுக்கு பிறகு அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம யாருமே அதுக்கு இன்னும் பெரிய எடுத்துக்கிறதே இல்ல. இதை தாண்டி இப்ப நம்ம வந்து அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சாட்டுறோமே தவிர இட் இஸ் அ பார்ட், நீங்களே சொன்னது போல இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி எலெக்ஷன். மக்களும் கூட இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத ஒரு பணம். மக்கள் நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்க வந்து மக்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர், நீங்க வந்து அவங்கள இன்னும் ஸ்ரீரங்கம் ஓரளவுக்கு வந்து படித்தவர்கள் நிறைய இருக்கிற தொகுதி. அதுல 2 யூனியன் வந்து கொஞ்சம் அர்பன் ரூரல் இருக்கும். அதை தாண்டி அவங்களை நீங்க இதுக்கு டியூன் பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்களை நீங்க வந்து எல்லா எலெக்ஷன்லயும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனச்சிதைவை உருவாக்கிட்டீங்க. தேர்தல் வந்தா பணம் வரும், நம்ம அது கிடைச்சாதான் ஓட்டு போடுன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து கட்சியில இருக்கிற தொண்டரும் வேலை பார்க்கறது இல்ல. இவங்க திமுக எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு சிங்கிள் டீக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா. இன்னைக்கு அப்படி யாரும் வேலை பார்க்கறது இல்ல. நீங்க சம்பாரிச்சீங்கல்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற தொண்டர்கள் மக்கள்கிட்ட வந்துருச்சோங்கிறதான் கேள்வி. இது என்னுடைய வாங்கிப்போம் இல்ல, அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா இன்னைக்கு வந்து நீங்க அந்த டெல்லி தேர்தல் வரைக்கும் நம்ம பாக்குறோம். கெஜ்ரிவால் ஆகட்டும், இங்க இருக்கிற விஜயகாந்த் ஆகட்டும், எல்லாரும் சொல்றது என்னன்னா நீங்க உங்கள்ட்ட இருந்து எடுத்த பணம் தானே திருப்பி கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்ட போடாதீங்க அப்படின்னு. யாருமே இப்ப பணம் கொடுக்கறதுங்கிறது ஒரு சகஜமான நிலையாகவும் வாக்குகளுக்கு பணம் வாங்குறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாகவும் இது ஒரு அதிர்ச்சி கூட கிடையாது, இன்னைக்கு ஒரு செய்தி கூட கிடையாதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு இன்னைக்கு. அப்ப இதுல நம்ம இந்த சிஸ்டம்ல வந்து பெருசா என்ன ரிட்டையர்மெண்ட் இப்போ ரீசெண்டா சம்பத் அவர்களே சொன்னாங்க, இது வந்து சட்டப்படியே பார்த்தாலும் கூட இது கொடுக்கறதும் குற்றம் வாங்குறதும் குற்றம். கொடுக்கறதுக்கு கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது ரொம்ப சாதாரணமா நம்ம சிஸ்டமாலே வைத்துக் கொள்ளப்படுது. ஒரு 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதுவும் தண்டிக்கப்பட்டா ஒரு நிலை மாறும். இப்ப வந்து நம்ம அரசியல் கட்சிகள் இந்த சிஸ்டம்ல இருந்து இப்ப என்ன பண்றோம், இப்ப இந்த 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் லஞ்சம் கொடுத்தா கூட்டலாமா அப்படின்னு பாக்குறோம். அதே போல வாங்கறதும் ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் மெசேஜ் போக வேண்டாமா? இல்லங்க, அதுதான் பிரச்சனை. என்னன்னா நீங்க வந்து தொடர்ந்து அரசியல் கட்சிகள் ரொம்ப தெளிவா அந்த விஷயத்துல இருக்காங்க. அவங்களை வந்து நீங்க சிந்திக்கவே விடுறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க வந்து அவங்களை ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆக்டேட் அந்த சிஸ்டத்தையே கரப்ட் பண்ணிட்டாங்கிறது பிரச்சனை. அவங்க கரப்டா இருந்தது போக இன்னைக்கு வந்து கீழே வரைக்கும் கொண்டு போய் மக்களையும் ஒட்டுமொத்தமா கரெக்ட் பண்ண ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இப்ப என்னன்னா தேர்தல் அப்படிங்கிற ஒரு நடைமுறையே பணம் உள்ளவர்கள் மட்டுமே நிக்க முடியும். அப்ப இண்டிபெண்டன்ஸோட நிலைமை என்ன, அப்ப இல்ல சின்ன கட்சிகளோட நிலைமை என்ன, அப்ப அவங்க எல்லாம் தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனாலதான் நிறைய கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க. நாங்க இதுல வந்து போட்டியிடுறதுனால எங்களுக்கான எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுறதும். நீங்க இப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கான தேவை என்ன இருக்குது, அவங்க எவ்வளவு செலவு பண்ண முடியும்? இன்னைக்கு தேர்தல் ஆணையரே சொல்றது என்னன்னா
ஒரு வேட்பாளருக்கு அமௌண்ட் இருக்கு, ஒரு fix பண்ணிருக்கிறது state funding கொண்டு இருக்கு. ஆனா ஒரு கட்சி எவ்வளவு வேணா செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்குது. கோடிக்கணக்கில் செலவுகள் இருக்கு. இந்தியாவில தமிழ்நாடு தான் அதிகபட்சமாக செலவழிக்கிற ஒரு மாநிலம், தேர்தல்களுக்கு அதிக செலவழிக்கிற ஒரு மாநிலம் அப்படிங்கிறது இந்தியா இன்னைக்கு தமிழ்நாடு தான். எல்லா புள்ளி விவரங்களும் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த சூழலுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு மக்களை நீங்க பணம் வாங்க கூடாது, அது பெரிய மாபெரும் குற்றம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் கொண்டு வர முடியாது. போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு நீ ஊசி கேட்கறிய அப்படின்னு கேட்பது போல அப்படி விஷயமா இருக்கிறது. எப்படி மக்களை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு கேட்பதா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்க வரும் என்று சென்ற விவாதத்தை பத்தி நீங்க நினைவுபடுத்தினீங்க. நாமும் இதே தலைப்புல தான் விவாதிச்சோம். அதுல நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், இது ஒரு ஊழலுக்கு எதிரான தேர்தல். ஜெயலலிதா ஊழல் வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுடைய பதவி போனதுனால அந்த ஒரு தேர்தல். அதனால திமுகவும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டிருக்கிறது. ஆக நாங்க தான் இன்னைக்கு தார்மீக ரீதியா பரிசுத்தமா இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் அன்னைக்கு அறிவிக்கப்படல. அந்த கேள்விகள் பிரதானமாக எழுகிறது. உங்கள் வேட்பாளர் மீது மோசடி வழக்குகள் இருக்கிறது, மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஊழலை பற்றியோ திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பற்றியோ ஜெயலலிதாவோட வழக்கு பற்றியோ இந்த தேர்தலில் குறைஞ்சபட்சம் இந்த தேர்தலில் பேசுவதற்கான தார்மீக நிலையை பெற்றிருக்கிறதா பாரதிய ஜனதா? இல்ல, அதாவது ஒரு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அன்னைக்கு பத்திரிகையில வந்த சில செய்திகள் அதனுடைய அடிப்படையில் கேட்கிறீர்கள். இல்ல, அதாவது அவர் ஒரு கல்லூரி, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறார். அதுல பணம் பட்டுவாடா மற்ற விஷயங்கள் நடக்கிறது. அதுல ஏற்பட்டதுல ஒரு பேமெண்ட் கொடுக்கல, அதில் ஏற்பட்டக்கூடிய சிறிய அவர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு, அதனால வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறம், அதாவது மனக்கசப்பு நீங்க சொல்றீங்க, மோசடிங்கிறாரு, என்னை மிரட்டினாங்க அப்படிங்கிறாங்க. 420, 468, 471 இந்த மாதிரியான இதுல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல, நான் முடிக்கிறேன். அதாவது இப்ப உதாரணத்துக்கு இப்படியே வச்சுக்கோமே, ஹரிக்கு நான் பணம் தரணும், ஹரி என்கிட்ட 2-3 தடவை கேக்குறீங்க, நான் கொடுக்கலன்னா நீங்க வழக்கு தொடருகின்ற போது சேகர் நல்லவர் காசு தரலன்னா போடுவீங்க. சேகர் ஏமாற்ற நினைத்தார், சேகர் பல்வேறு செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன் தான் வர முடிக்கிறேன். இந்த விஷயத்தில் அந்த கல்லூரி இதை நான் சப்பை கட்டாக கட்டவில்லை. அவர்கள் அவருடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடந்த மணி டிரான்சாக்சன், இது ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுல ஏற்பட்ட தராததற்காக அவர் வழக்கு திறந்திருக்கிறார். அப்படிதான் போடணும். பிரசன்னா வக்கீலா இருக்காரு, ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுறப்ப எப்படி விடுவீங்க? நூற்றுக்கணக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜை சேர்த்து விட்டாதான் பயந்துகிட்டு வருவாங்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்த்து விடுவீங்க. எல்லா வழக்குக்கும் இது பொருந்தாது. எல்லா வழக்குக்கும் இந்த ஒரு விஷயத்திலே இந்த ஒரு விஷயத்தை வைத்து மற்ற எல்லா மிக உண்மையான மெகா மோசடிகளை எல்லாம் நீங்க நியாயப்படுத்துவதாக இருந்தால் மோசடி குற்றச்சாட்டுகளை மெகா மினி அல்ட்ரா அப்படின்னு இப்படி பகப்படுத்தணும்னு சொல்றீங்களோ குற்றச்சாட்டுகளை? அப்படி இல்ல, இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை வைத்து பல்வேறு கோடிக்கணக்கான விஷயங்களை எல்லாம், கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நியாயப்படுத்துவதாக இருந்தால் நான் அந்த விஷயத்துக்கு வரவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கு நடக்கும். அதிலே அவர் நிரபராதி இல்லை என்று சொன்னால் இதற்கு பின்னாலே அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது நடக்கும். இதை வைத்து மற்ற எல்லா விஷயங்களையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முடிவில் என்ன அதை பத்தி இன்னைக்கு பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு திமுக மக்களுக்கு தெரியும். இல்ல, நாட்டுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். பல்வேறு தளங்களிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை வைத்து அதை நியாயப்படுத்தி இந்த விவாதத்தை முடிக்க வேண்டும் நினைத்தால் தயவு செய்து அப்படியே நாட்டுக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீதிமன்றங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப அண்ணன் அவருடைய வேட்பாளருக்கு ஒரு யாட்ஸ்டிக் வைக்கிறாரு, குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் ஒண்ணுதான். இங்க அப்படி நீங்க சுத்தமானவர் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை இருந்தா நீங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு பெயிலுக்கு போயிருக்க கூடாது. உங்க வேட்பாளர் பரிசுத்தமானவர் என்று இருந்தால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு பெயிலுக்கு போயிருக்க கூடாது. இவங்களே ஜட்ஜ் பண்ணி இவங்களே குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ குற்றவாளின்னு சொல்லிடுவாங்களா? ஒரு வேட்பாளர் மேல குற்றம் சுமத்தா அதை ஏத்துக்க மாட்டாங்க. குற்றச்சாட்டுகளுக்கும் இதுக்கான மேக்னிடியூட்ல வித்தியாசம் இருக்கு. நீங்க தான் அதை சொன்னீங்க, மினி மைக்ரோ அல்ட்ரா எல்லாம்
சொல்லல மிகப்பெரிய மெகா விஷயத்திற்கு நாடு முழுவதும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட விஷயத்திற்கு பல கமிஷன்களாலே ஊழல் செய்வாங்க. 2 கோடி ரூபாயும் பெரிய ஊழலாக பேசிட்டு இருக்கீங்க. வாய்ப்பு கிடைத்தால் அதை வச்சு இப்ப ஏஏபி மேல 2 கோடி ரூபாயும் பெரிய விஷயமா தான் நம்ம பிஜேபி பேசிட்டு இருக்கிறோம். அதனால அந்த மேக்னிடியூட் அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. குற்றச்சாட்டு இல்ல, நான் பணத்தை குறைவாக சொல்லவில்லை. நீங்க அந்த ஆர்குமெண்ட் எடுத்துட்டு போறீங்க, அதுக்கு நான் சொல்லல. அங்க நடைபெற்ற ஒரு விவாதத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம், ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி தானிக்கு எதிர்த்து நாங்க வந்து தேர்தலை சந்திக்கிறோங்கிறதுனால இந்த எடுத்ததுனால அந்த ஒரு வழக்கினாலே பாரதிய ஜனதா கட்சி கரைபட்டு விட்டது, புனிதம் கெட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஊழல், நிலக்கரி ஊழல், கனிம வள கொள்ளை, நீதிபதிக்கு பணம் கொடுக்க முற்பட்ட ஊழல், நீதிபதி கைது, எல்லாம் எங்கன போறது? ஒரே 1% கூட தார்மீக உரிமை கிடையாது. இந்த தேர்தலில் பிஜேபி ஒரு ஃபேக்டராக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சிபிஎம் கூட இருக்கிறது, பாரதிய ஜனதா ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கிறது, திமுக அதிமுக அப்படின்னு சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் எல்லாமே ஒரு 2 கார்னர் போடாதான் பார்த்தோம். பிஜேபியும் கடத்துல இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு சிக்னிபிகண்டான ஃபேக்டரா பிஜேபி இந்த தேர்தல் இருக்கிறது? நிச்சயமா அவங்க ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபேக்டரா இருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய, அது நிறைய விஷயங்கள் இருக்கிற உள்ளடக்கிய விஷயம். ஆனா ஒரு தேர்தலை, ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது, ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஆம்பிஷன்ஸோட 2016 நாங்க ஒரு கூட்டணியை வந்து முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுங்கிறதுக்கு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு தேவை. அங்க அவங்களால எவ்வளவு வாக்குகள் பெற முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆகச்சிறந்த ஒரு கூட்டணி கட்சியாக இப்ப தேமுதிகவுடைய வாக்குகளை தான் அவங்க பெரிதா நம்பி இருக்கிறாங்க. தேமுதிகவுடைய வாக்குகள் சராசரியாக 15,000 அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. அதுவும் ஒவ்வொரு தேர்தலையும் குறைந்துட்டு இருக்குது. அந்த சூழல்ல இவங்க வந்து இப்போ நகர்ப்புறங்கள்ல ஓரளவுக்கு இவங்களுக்கான ஆதரவுகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. யூத் மத்தியிலையும் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப முக்கியமா ஜெட்லி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த பிறகு இந்த தேர்தலை சந்திக்கிறதுன்னு அவங்க எடுத்த முடிவுங்கிறது அரசியல் ரீதியாக அவங்க சொல்ற மெசேஜ், நாங்க வந்து அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆகல, நிச்சயமாக 3வது ஒரு அணியை அமைப்போம், அந்த அணி 2016 போகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுல பெரிய ஒரு பெரிய சேலஞ்சோட தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, ஒருவேளை ரொம்ப குறைவான வாக்குகள், ஒரு டீசென்ட் வாக்கு வாங்க முடியலன்னா அதுவும் கூட ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். துரையரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது வந்து நாங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கோம், எதிராளிகள் பக்கத்திலே இல்ல அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படி எளிமையா வின் பண்ற தேர்தல்ல எதற்காக இவ்வளவு அமைச்சர்கள், இவ்வளவு பிரதிநிதிகள், இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏன் ஒட்டுமொத்த இயந்திரத்தையும் நீங்க குவிக்க வேண்டியிருக்கிறது? இது மற்ற தேர்தல்களாக கூட நான் புரிஞ்சுக்கிறேன். ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு தொகுதி, நீங்க இன்னைக்கு ஏன் இத்தனை இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி மெக்கானிசத்தையும் இந்த அளவுக்கான அமைச்சர்களையும் குவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது? ஆர் யூ நாட் கான்பிடென்ட்? கான்பிடென்ட். நான் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேகர் அவர்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுறேன். நான் இதற்கு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஊழல்ங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு போகலாம், அது நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா நிரூபிக்கப்பட்ட வழக்கு இல்லையா? ஜெயலலிதா இது மறுபடியும் அப்பீலுக்கு இருக்குது. அப்பீல நாங்க நிச்சயமா சுப்பிரமணியம் வழக்கு சொல்லிப்படுறேன் நான், இப்ப சொல்லிப்படுறேன் நான். ஆமா, ஆனா ஜெயலலிதா வழக்கு கொஞ்சம் இப்ப வந்து கன்விக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ரெண்டுத்தையும் வெவ்வேறு யாஸ்டிக்ல வச்சு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? நீங்க சுப்பிரமணியம் மீதான வழக்கையோ இல்லாட்டி 2Gயோ இதையோ ஜெயலலிதா மீதான வழக்கையோ எல்லாம் ஒரே ஆஸ்டிக்ல வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கறதா இயல்பான ஒரு பொசிஷன் இருக்க முடியும். துரையரசன் இல்ல, எந்த வழக்காக இருந்த போதிலும் கூட இந்த வழக்கை பொறுத்தவரையில் அப்பீல் இருக்குது.
சுப்ரீம் கோர்ட் இருக்குது. எந்த சுதந்திர போராட்டத்துக்கு போனாங்க, ஜெயில போட்டாங்க, அதனால பதவி வழங்கினாங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல கார்கில் வார்ல போய் துப்பாக்கி பிடிச்சாங்க, அதனால ஜெயிலுக்கு போனாங்க, இடைத்தேர்தல்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க சார். நீதிமன்றம் ஒரு கட்டமைப்பு இருக்கு. நான் இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய தார்மீகத்தை சொல்றேன். ஒரே ஒரு நிமிடம். நீங்க தான் கூதிய தேர்தலுக்கு தேர்தல் ஊழல் ஊழல். நீங்க நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணியமான தொண்டன். இதே நிகழ்ச்சியில பல நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கேன். அம்மையாரின் தீர்ப்புக்கு முன்னால் வரை அவர் அம்மையார் ஜெயலலிதா என்றுதான் பேசி இருக்கிறோமே தவிர அவர் குற்றவாளி என்று பேசவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்திருக்கிறது. உங்களைப் போல நாராச அரசியல் செய்யவில்லை. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு 4 ஆண்டு தண்டனை, 100 கோடி அபராதம், அதனாலதான் இடைத்தேர்தல். அதையே நீங்க மறைச்சு பொதுத்தளத்தில் பேசுறீங்கன்னா உங்களுடைய தார்மீக உரிமை எப்படி இருக்கு? திரு துரையரசு, மனசாட்சி உறுத்த வேண்டாம். திரு துரையரசு, நான் சொல்றேன், இப்ப நான் அனுப்பல. மனசாட்சி உறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சீரழித்து சின்ன பின்னமாக்கி ஜனநாயகத்தை குட்டி சாராக்கியவர்கள் நீங்க தான் மனசுல வச்சுக்கோங்க. இந்த கோர்ட்ல வந்து எனக்கு தண்டிக்கப்பட்டிருக்க வெளியே நிச்சயமா வருவோம், வராம இருக்க மாட்டோம். உலகத்திலே உத்தமர்கள் என்று சொல்லக்கூடாத சூழல் ஏற்படுகிறது. நான் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்றேன். இன்னைக்கு வந்து 21 அமைச்சர்கள் ஏன் இங்க இருக்கிறான்னு கேக்குறீங்க. ஏன் சொன்னாக்க இது ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தல். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா வகையான சலுகைகளையும் 54 சலுகைகளை மட்டுமல்ல அந்த மக்களுடைய உள்ளங்களிலே வந்து மிக நீக்கமர வாழக்கூடிய வகையில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கேள்வி, நீங்க 54 திட்டம் செஞ்சீங்க. இந்த அடிமனை பிரச்சனை சார், அடிமனை பிரச்சனை ஸ்ரீரங்கத்தில் தலைவிரித்தாடுது. அது எங்க சரி பண்ணீங்க? அடிப்படையில் ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் முதல் கையெழுத்து அடிமனை பிரச்சனையை சரி செய்வேன் என்று உங்கள் ஊழல் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதா சொன்னார். இன்றைக்கு அவரும் போய்விட்டார். அந்த கோரிக்கை நடைபெறவில்லை, நிறைவேறவில்லை. இது பதில் சொல்லுங்க. ஊழலை பற்றி பேசுவதற்கு அடிமனை பிரச்சனை அடிமனை பிரச்சனை அடிமனை பிரச்சனையை சரி செய்வேன் என்றார். இன்றைக்கு அவர் பதவிகாலம் முடிந்தவற்ற பிறகு அடிமனை பிரச்சனை சரி செய்யப்படவில்லை. இது என்னுடைய குற்றச்சாட்டு. அடிமனை பிரச்சனை சரி செய்ய நீங்க சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், கேளுங்க. அடிமனை பிரச்சனை சம்பந்தமா நான் பதில் சொல்ல கேளுங்க. நீங்க அடிமனை பிரச்சனையை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்த மக்களை நான் சந்தித்தேன். அந்த 12 தெருக்களில் இருக்கின்ற மக்களை சந்தித்த பொழுது நிச்சயமாக ஒரு காலம் வருகின்ற பொழுது அடிமனை பிரச்சனையை முடிவாக தீர்த்து வைப்பார் என்பது முதல் கையெழுத்து அடிமனை பிரச்சனை சரி செய்யப்படும் வாய்க்கிலேயே பேசுனீங்க. அப்ப எதுவும் செய்யலன்னு அர்த்தம். ரொம்ப சுருக்கமா இருக்கு. ரொம்ப வார்த்தைகளை தடித்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. தடித்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆட்சி வரும், நாங்க செய்வோம், அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம். நான் ஒரே ஒரு கேள்வி, முதலமைச்சராக வந்த போடப்படுகிற முதல் கையெழுத்து அடிமனை பிரச்சனையை சரி செய்ய முன்னாள் முதலமைச்சர் ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா சொன்னார். அதை இன்றளவும் செய்யவில்லை. அதுதான் அவருடைய தேர்தல் அறிக்கையில அந்த தொகுதி மக்கள் உள்ள இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இந்த ஒரு உரையாடலே எந்த அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது ஸ்ரீரங்கம் காலம் என்பதை உணர்த்தி இருக்கிறோம். அடிமனை பிரச்சனை இருக்கவே செய்கிறது. அதே போல இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய சில உத்தரவாதங்களான பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஸ்ரீரங்கம் மக்களுக்கு இருக்கவே செய்கிறது. அதே போல நிச்சயமாக நிறைவேறி இருக்கக்கூடிய உத்தரவாதங்களும் இருக்கவே செய்கின்றன. உதாரணத்துக்கு தேசிய சட்டக்கல்லூரி உள்ளிட்ட விஷயங்களை சொல்லலாம். இந்த இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பணப்பட்டுவாடா தான் இந்த இடைத்தேர்தலையும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஆளும் கட்சி, எதிர்கட்சி 2 கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நேர்களுடைய பார்வை என்ன கேட்கலாம். ஓட்டுக்கு பணம் பெறுவது தேர்தல் முடிவை மாற்றுமா என்று கேட்டதற்கு ஆம் மாற்றும் என்று 71% இல்லை மாற்றாது என்று 15% ஓரளவு தாக்கத்தை
தேர்தல் முடிவுகளில் ஏற்படுத்தும் என்று 14% சொல்லியிருக்கிறார்கள். ஆக பெரும்பான்மையானோர் 71% ஓட்டுக்கு தேர்தலில் பணம் பெறுவது அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளை மாற்றும் அப்படிங்கிற ஒரு பார்வையை பதிவு செய்திருக்கிறார்கள். மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். ஏனென்றால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வாங்கிக்கோங்க ஆனா நியாயமா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சதை கூட பார்த்தோம். அதுவும் கூட தார்மீக அளவில் சரியாங்கிற கேள்வி எல்லாம் எழுந்தது. ஒரு பணம் அப்படிங்கிறது தேர்தலில் ஒரு ஃபேக்டராக இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து ஒரு ஃபேக்டராக இருக்கிறதோ தொடர்கிறதோ அதிகரிக்கிறதோ அப்படிங்கிறது தான் நமக்கு எழக்கூடிய அச்சமும் வருத்தமும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பிரசன்னா, திரு கார்த்திகை செல்வன், அதே போல திரு துரையரசன் மற்றும் திரு எஸ் ஆர் சேகர் ஆகியோருக்கு நன்றி. நேர்களை ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். டெல்லி சட்டமன்ற களம் தான் இன்றைய நிகழ்ச்சியின் விவாத பொருளும் கூட. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல திரு எஸ் ஆர் சேகர், பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் நம்முடைய நிகரான். அவர் எங்கிருந்து கலந்துக்கிறார் அப்படிங்கிறது ஒரு காட்சியை உணர்த்தும். டெல்லியில் பிரச்சாரத்தில் தமிழகத்தை சேர்ந்த தலைவர்களோடு ஈடுபட்டு வருகிறார் திரு எஸ் ஆர் சேகர். திரு எஸ் ஆர் சேகர் அவர்களும் புதுடெல்லியிலிருந்து நம்முடைய இந்த விவாதத்தில் கலந்து கொள்கின்றார். நான் ஆப்வியஸ்லி இந்த விவாதத்தை ஆம் ஆத்மி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதையும் குறிப்பிட்டாகணும். மும்முனை போட்டியா இது ஒரு டெல்லி தேர்தல் களம் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுந்தது. இப்பொழுது வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் இந்த ஒரு போட்டியானது பாரதிய ஜனதாவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் மத்தியில் தான் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது என்றே கருத்து கணிப்புகள், அரசியல் விமர்சனங்களுடைய பார்வைகள் காட்டுகின்றன. காங்கிரஸ் பெரிய அளவுக்கு பிந்தக்கூடிய, அதாவது பின்னுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே பலரும் கருதுகிறார்கள். அது நடக்க போகிறது அப்படிங்கிற தேர்தல் களத்தில் தான் பார்க்கணும். ஆக ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே இந்த ஒரு விவாதமானது சூடுபிடித்திருக்கிறது. நான் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆம் ஆத்மி கட்சி பல விஷயங்கள்ல ஒரு ஹை மாரல் கிரவுண்ட், ஒரு தார்மீக நிலை, நாங்கள் நேர்பரிசுத்தமானவர்கள் மிக ஒரு நிலையை எடுத்த ஒரு கட்சி. இது போன்ற விவகாரத்துல நிதின் கட்கரியோடைய நிறுவனங்கள்ல இந்த பங்குகள் எல்லாம் வந்து ஒரு கோஸ்ட் கம்பெனிஸ் இருக்கிறது, யார் இவங்க அப்படின்னு ஸ்டிங் ஆபரேஷன் எல்லாம் செஞ்சு அதே போல ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது. 2 கோடி ரூபாய் ஒரு நாள்ல வருகிறது, அதுவும் 50 லட்சமா வருகிறது. யாருக்கேந்து வருதுன்னா ஒரு செக்காக வருகிறது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கம்பெனிகளே இல்ல அப்படின்னு இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமானவர்களா? நாங்கள் தான் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொன்ன நீங்க ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு தார்மீக நிலையை ஆம் ஆத்மி இழந்து விட்டதானே புரிந்து கொள்ளணும். நான் இது வன்மையாக மறுக்கிறேன். இன்னும் இந்த ஸ்டிங் ஆபரேஷன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது 450 லட்சம் ரூபாய், 2 கோடி ரூபாய், இது நடந்தது எப்பொழுது? ஏப்ரல் மாதம். எப்பொழுது இந்த சம்பவம் வருகின்றது? தேர்தலுக்கு முன்னால், ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் இது வெளியிடப்படுகிறது. புகாருடைய மெரிட்ஸ் பத்தி கேட்கிறேன். அப்கோர்ஸ் டைமிங் இஸ் குவெஸ்ஷனபிள். நான் திரு சேகர் அவர்கள்ட்ட அதை பத்தி கேட்க வருகிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்து வெளிப்படையானவர்கள், எங்கே இருந்து வருதுங்கிறதெல்லாம் இது பண்ணணும், எங்களுக்கு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் படிதான் நடந்திருக்கிறதா? மிகவும் சரியாக அந்த மெக்கானிசம் படிதான் நடந்திருக்கிறது. இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அல்லது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? ஆம் ஆத்மி கட்சியில இந்த ஒரு குற்றச்சாட்டு பப்ளிக் டொமைன், வெளிப்படையாக எவ்வளவு பணம் வந்திருக்கிறது, யாரிடமிருந்து வந்திருக்கின்றது, அவர்களுடைய பேன் நம்பர் என்ன என்பது குறித்தெல்லாம் வெளியே இணையதளத்தில் வெளியிடுகிறார்கள். இந்த வெளியிட்ட பெயர்களை வைத்துக் கொண்டு இவற்றில் யார் என்று கம்பெனி மூலம் நீங்கள் வெளியே சிலர் எடுத்திருக்க கூடும். இது நாங்கள் செய்த முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்க வெளியிட்டீங்க, அதனாலதான் வருது. இது வரைக்கும் கவனிக்கல, இன்னைக்கு கவனிச்சுட்டாங்க. இன்னைக்கு 4 நிறுவனம் கொடுக்குறீங்க. இந்த 4 நிறுவனம் இப்ப உதாரணத்துக்கு கோல்ட் மைன் பில்கான் இருந்து நாங்க வந்து 50 லட்சம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறீங்க. கோலக்புரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. அங்க ஒரு நிறுவனமே கிடையாது. இன்னொரு நிறுவனம் சன்விஷன் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறீங்க. அது ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்க. 50 லட்சம் அங்கேருந்து வந்துச்சுன்னு அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை நிதின் கட்கரி மீது வச்சீங்க. உங்க மேலும் அதே தான் வருது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது 2009. நிறுவனங்கள் இருப்பதாக கார்ப்பரேட் விதிகளின்படி பதிவு செய்யப்பட்டது 2009. ஆம் ஆத்மி கட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் சில விதிகளை பின்பற்றுகின்றோம். இந்த விதிகளின்படி ஒரு கம்பெனி நிறுவனம் என்பது கார்ப்பரேட் விதிகளின்படி
பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அது பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவது, வருமான வரித்துறையின் அடிப்படையிலே அது அந்த அவர்களுடைய லிஸ்டில் வருகிறதா? அது வருகிறது. அவற்றிற்கு டின் நம்பர் இருக்கிறதா? இருக்கிறது. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு முறையான பேங்க் அக்கவுண்ட் இருக்கின்றதா? இருக்கின்றது. இவற்றை தெரிந்து கொண்டு நாங்கள் இதெல்லாம் பூர்த்தியான பின் முக்கியமான விஷயம், பணமாக வாங்கவில்லை, செக் மூலமாக, நான் முடித்து விடுது, செக் மூலமாக வாங்கி இருக்கிறோம். எந்த முறைகேடான பணமும் எந்த கள்ள வழியில் வருகிற பணமும் யாரும் செக் மூலமாக வாங்குவது இல்லை. கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. தேர்தலுக்கு முன்னால் ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் இவை வெளியே தெரியப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட சரியோ என்று நாங்கள் கேள்வி இருக்கிறது. ஆம் ஆத்மியை பத்தி சொன்ன எங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டியில நாங்க பார்த்து 9 லட்சத்துக்கு மேல வந்துச்சுன்னா நல்ல பணமா கெட்ட பணமா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நாங்க ஆராய்ஞ்சு அப்புறம் தான் வாங்குவோம்னு சொன்னவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த முறை பின்பற்றப்பட்டதாங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. மேலும் பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன விதிகள் சார்ந்து. திரு சேகர், நீங்கள் ஆம் ஆத்மியை கண்டு அஞ்சுகிறீர்களாங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிறது. டைமிங் ஆஃப் திஸ் எக்ஸ்போஸ் பல கேள்விகளை எழுப்புகிறது. இதற்கு பின்புலத்தில் பாரதிய ஜனதா இருக்கிறது அப்படின்னு வலுவாக நம்பப்படுகிறது. திருஷேகர், இல்ல, முதல் விஷயம் இது வந்து வெளியிட்டவர்கள் அவங்க கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்க, அதனால பிஜேபி இல்ல. இரண்டாவது விஷயம், டைமிங் அவங்க தான் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரையும் விட எப்போதுமே தான் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறதாக தொடர்ந்து காண்பித்து வருகிறார். அந்த தொடர்ந்து காண்பிக்கிறதுல இப்ப பாருங்க, மெட்ரோ ரயில்ல தான் பயணம் செய்ய வேணாரு, லக்ஸூரியஸ் காரு, 5 பெட்ரூம் வீடே வேணாரு, 5 பெட்ரூம் அபார்ட்மெண்ட். அப்புறம் வந்து எக்கனாமிக் கிளாஸ்ல தான் பிளைட்ல போவேன். இதெல்லாம் நீங்கள் நீங்கள் நேரம் தர வேண்டும். கேளுங்க, முழுசா கேளுங்க. நீங்க ஏன், நான் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய பொருளாளர், கொஞ்சம் எக்கோ அடிக்குது, டெக்னிக்கலா கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. மாநில கட்சியினுடைய நான் பொருளாளர். இப்ப எல்லா கட்சிகளும் 20,000 ரூபாய் மேல வந்து இது பேன் நம்பர் வேண்டும் என்று இன்சிஸ்ட் பண்ணுகிறது. வந்து அதுக்கு செக்கா வாங்கணும்னு சொல்றது எல்லா கட்சியுமே. அதுக்கப்புறம் இல்லாம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி, மாநில கமிட்டி, அகில இந்திய கமிட்டி எல்லாம் இந்த டோனார் லிஸ்ட காண்பிப்பார்கள். ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையில காங்கிரஸ் ஃபாலோ பண்ணுது, கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்ணுது, நாங்க ஃபாலோ பண்றோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இணையதளத்தில் வைப்பதாக சொல்லி இவர்கள் வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக இவர்கள் தான் யோக்கியமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக இவர்கள் வாங்கித்து இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் வந்து செக்குங்கிறாங்க. இல்லாத கம்பெனி, ஹவாலா கம்பெனி வெளிநாட்டு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளே இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது வெளிப்படையானது. சிக்கி இருக்கிறார்கள், யோக்கியமாக காண்பிப்பதாக சொல்லி சிக்கி இருக்கிறார்கள். இதே முறையில தான் திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞர் டிவிக்கு 2G பணத்தை கைமாத்து கொடுத்ததாக, கடன் கொடுத்ததாக சொல்லி மாட்டிக்கொண்டார்கள். ஆகவே கருப்பை வெள்ளையாக மாற்றுவதற்காக இவர்கள் செய்த ஓவர் ஸ்மார்ட் இவர்களை காண்பித்து கொடுத்திருக்கிறது. ஆகவே இப்ப பாருங்க, அவங்களுடைய வேட்பாளர் ஒருத்தர் வந்து 2 கோடி ரூபாய் வந்து நாமினேஷனுக்கு சீட்டு கேட்டாங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பிரசாந்த் பூஷனும் சாந்தி பூஷனும் 12 வேட்பாளர்கள் பணம் பெற்றிருக்கிறார்கள். ஆக ஊழலை ஒழிக்க வந்தவர்கள் தன்னுடைய மகன் மீதும் மகள் மீதும் குழந்தைகள் மீதும் கெஜ்ரிவால் சத்தியம் செய்து நான் வந்து காங்கிரஸோடைய பாஜகவுடைய கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லி போன்ற சத்தியம் செய்தார். ஆக எல்லாமே ஓவர் ஸ்மார்ட்டாக, ஓவர் எமோஷனலாக செய்து இப்போது அவர் சிக்கி இருக்கிறார். இதுல என்ன இல்லீகாலிட்டி இருக்குங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமா எழுந்திருக்கிறது. இந்த ஒரு தேர்தல் களமானது, டெல்லி தேர்தல் களமானது ஆம் ஆத்மி வெர்சஸ் பாரதிய ஜனதா என்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தருணத்துல பாரதிய ஜனதா இதற்கு பின்னணியில் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு வர இதை தாண்டி ஒரு தேர்தல், டெல்லி தேர்தல் களம் சார்ந்த மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேர்களே, விரிவாக கேட்கலாம், பேசலாம், விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் டெல்லி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கான ஃபண்டிங் குறித்து பல கேள்விகளை சமீபத்தில் ஆம் ஆத்மி மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறது. திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்களும், டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதாவுடைய பொருளாளர் திரு SR சேகர் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். திரு பாலகிருஷ்ணன் மேலும் சில குற்றச்சாட்டுகள் பதில் சொல்லணும் விரும்புனீங்க. டேக் another question as well. நீங்க தான் சொன்னீங்க இன்னைக்கு இது வரைக்கும் இல்லீகாலிட்டி இருக்கா அப்படின்னா நீங்களே SIT பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது பார்க்கப்பட வேண்டிய விஷயம்.
நீங்க என்ன சொன்னீங்க? 9 லட்சத்துக்கு மேல எங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படணுமா கூடாதா அப்படின்னு நாங்க ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி கூடுவோம், இது கட்ட பணம் தான் வாங்க மாட்டோம் அப்படின்னீங்க. இன்னைக்கு இந்த நிறுவனங்களே இல்ல, பல நிறுவனங்கள் இல்ல, இதெல்லாம் வந்து டூபியஸ் கம்பெனிஸா புரிந்து கொள்ளப்படுது, they don't exist. அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வாங்கியிருக்கீங்கன்னா you have cases to explain sir. நன்றி. முதலில் அவர் ஒரு குற்றச்சாட்டு வந்த நண்பர் வைத்தார், அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் என்று. ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? சமீபத்தில் உள்ள ஒரு ஆங்கில ஊடகத்தில் அவர்கள் பிஜேபியின் நபர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுடைய பார்வைக்காக, மக்களுடைய பார்வைக்காக கொண்டு வர விரும்புகிறேன். அந்த கோயல் என்கின்றவர் அதைப் போல இன்று அவர் மேலும் ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்கு கனடாவில் இருந்து வெளிநாட்டில் இருந்து பணம் வந்திருக்கிறது $1000 என்று சொன்னது, இன்று அந்த நபர் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கிறார், அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த இல்லை, அதாவது அவர்கள் யார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், எங்கிருந்து வந்தது இவர்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கு பின்னால் அப்படி இல்லை. இதில் உள்ள டாக்டிக்ஸை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் சொல்வார்கள், சொல்லிவிட்டு அது பொய் என்றால் அது வேறொருவர் என்று நாம் சொல்லிவிடலாம். நீங்கள் சொல்வதுதானே பிரஸ் கான்பரன்ஸ், இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறது என்றால் பிஜேபி கட்சியே ஒரு பிரஸ் கான்பரன்ஸை கூப்பிட்டு இதோ இந்த ஊழல் நடந்திருக்கிறது என்று மக்கள் முன்னால் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏனென்றால் இவர்கள் அம்பலப்பட்டு விட்டால் இவர்கள் நேரடியாக அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் எப்பொழுது? 4-5 நாட்களுக்கு முன்னால். இது ஒரு அந்த ட்ரெண்ட், மக்களுடைய ஆதரவு என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே தூக்கி எறிவது, சேற்றை வாரி இறப்பது என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து எங்களை பொறுத்தவரையில், ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு கட்சி நான் பெருமைப்படுகிறேன், இந்த மக்கள் பெருமைப்பட வேண்டும். ஒரு நேர்மையான கட்சி தங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பணத்தையும் வெளியில் வைத்திருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், அதில் ஒரு கரும்புள்ளி இருப்பதாக 2 கோடிக்கு நீங்கள் இப்பொழுது குற்றம் சாட்டுகிறீர்கள். அதற்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிஜேபி கட்சியும் அந்த கட்சி ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வெளியேறும் கேட்டதால் இதை நான் பதிலை சொல்லவில்லை. உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 800 கோடி ரூபாய் வருமானம் வெளியிருந்து வருகின்ற ஃபண்ட் வருகின்றவர்கள், அதுவும் 3 கோடி 4 கோடி ரூபாய் கள்ளப்பணம் சுவிஸ் வங்கியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆமா பிஜேபி கட்சிக்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னது வெளியே வந்திருக்க பொழுது, அது குறித்தெல்லாம் இந்த பத்திரிகைகளும் இந்த ஊடகங்களும் கவலைப்படவில்லை. அந்த செய்தி வந்தபோது நாம் விவாதித்தோம். இந்த நேரத்தில் அது விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி. ஏனென்றால் அவர்களுக்கு தார்மீக ரீதியான ஒரு ரைட் கிடையாது. 800 கோடி ரூபாய் எஸ்ஆர் சேகர் நோக்கி எழுது, உங்களுடைய ஃபண்டஸ்ல 77% ஒரு நிமிடம் தார்மீக நிலை பிஜேபி. ரொம்ப சுருக்கமா நான் திரு சேகர் அவர்கள்ட்ட வேற என்ன வாதம் வைக்கணும், ரொம்ப சுருக்கமா. அதே போல இவர்கள் 800 கோடி ரூபாய் என்று சொன்னேன், சுவிஸ் வங்கியில் இருந்த பணம். நீங்கள் இன்னொன்று கேட்டிருக்கிறீர்கள் வந்து டூபியஸ் கம்பெனி, இவர்களுடைய கம்பெனி என்று. இதுக்கு டூபியஸ் கம்பெனியா என்பது கண்டுபிடிக்க வேண்டியது யார்? ஜேட்லி சொல்லுகிறார், அவர் கையில் ஐபிஐ இருக்கிறது, அவர் கையில் உளவுத்துறை இருக்கிறது, அவர் கையில் இன்கம் டாக்ஸ் துறை இருக்கிறது, அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. அதே போல வருகின்ற வருமானம் அனைத்தும் யூபிஏ கவர்மெண்ட் மூலமாகவும் பிஜேபி கவர்மெண்ட் மூலமாகவும் எந்த இவருடைய ஃபண்டில் எந்தவித பிரச்சனையும் என்று ஹைகோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரு சேகர், அதாவது பல்யான்னு ஒருத்தர் 8352 சாராய பாட்டில வச்சு எல்லா மக்களுக்கும் கொடுக்கறதுன்னு வச்சாங்களாம். அது வந்து ரொம்ப யோக்கியமான கட்சி அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொன்னாரு. ரொம்ப யோக்கியமான கட்சின்னு பெருமை, நேர்மையாக கட்சி பெருமைப்படுறேன்னு சொன்ன அவருடைய கட்சியினுடைய தலைவருக்கு வந்து அவரோட சேர்ந்து விருந்து சாப்பிடணும்னா 20,000, 50,000, 2 லட்சம், 5 லட்சம் இப்படிதான் அவங்களுடைய ஃபண்ட் கலெக்ஷன். அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இதற்கு முன்னாலே சில குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஆனால் குற்றச்சாட்டுகளே இல்லாம குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட நாங்கள் பரிசுத்தமான பவித்திரமான கட்சின்னு சொல்லித்தானே இவர்கள் வந்து ஃபீல்டுக்கு வந்தாங்க. ஊழலை ஒழிப்போன்னு சொல்லி ஃபீல்டுக்கு வந்தாங்க. ஊழலை ஒழிப்போன்னு வந்து ஃபீல்டுக்கு வந்தவங்க குழந்தைகள் மீது சத்தியம் பண்ணி யார் மேல சேர்ந்தாங்க? ஊழலுக்கு மொத்த சொந்தக்காரனாக இவர்கள் குற்றம் சாட்டிய காங்கிரஸ். நீங்க இந்த குற்றச்சாட்டை எழுப்புவதற்கான தார்மீக நிலை பாரதிய ஜனதாக்கு இருக்காங்க கேள்வி. உங்களுடைய ஃபண்டஸ்ல 77% யாருமே தெரியாது, 20,000க்கு கீழே வருதுன்னு சொல்றீங்க. நீங்க பொருளாளராக இருக்கீங்க, யூ குட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் பெட்டர். ஏன் உங்களுடைய ஃபண்டஸ்ல 77% மறுபடியும் சொல்றேன், இல்ல மறுபடியும் சொல்லுகிறேன்,
இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஏஏபி கட்சி தாங்கள் ஓவர் ஸ்மார்ட் என்பதை காண்பிப்பதற்காக இந்த முயற்சி செய்து உண்மையிலே இவர்கள் யாரிடம் வாங்கினார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் காங்கிரசும் சரி எல்லா கட்சிகளும் என்பது நீங்கள் சொல்லும் பட்சத்தில் அத்தனை பேரும் கருப்பு பணம் உள்ளவர்களாக சுவிஸ் வங்கியில் உள்ளவர்களாக கொள்ளைக்காரர்களாக வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் என்னன்னே தெரியாது. சிஎம் ஆபீஸ கேலி கூத்தாக மாற்றியவர்கள். ஒரு சிஎம் வந்து தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் தீர்மானிக்க கூடத்தில் இருக்கக்கூடியவர் அவர் ரோட்ல நடந்து தர்ணா பண்றாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜட்ஜ் வந்து கீழே இறங்கி தர்ணா பண்ணணும், ஐஜி வந்து கீழே வந்து தர்ணா பண்ணணும். ஆக தீர்மானிக்க கூடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கீழே வந்து தர்ணா பண்ணுவது என்பது சிஎம் ஆபீஸை கேலி கூத்தாக்கி ஓட்டு போட்ட மக்களை எல்லாம் கோமாளி ஆக்கியவர்கள். நீங்க பேசுறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது. ஆகவே தான் டெல்லி என்பது ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலாக இது பாரதிய ஜனதா கட்சி நினைக்கவில்லை. ஒரு இந்தியாவினுடைய கேபிட்டல், அங்கே உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அது மதிப்புக்குரிய ஒரு விஷயம். இங்கே வந்து நடக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு வந்து பெரிய அளவில் அதிகாரம் கிடையாது. இந்த அளவில் இதை தூக்கி நிறுத்துவதற்கு மத்திய அரசினுடைய நிச்சயமாக காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறது. ஒன்று, இன்றைக்கு இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் வச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சொன்னவர்கள் ஆம் ஆத்மி 3 பிஜேபி 4 டெல்லியில சொன்னவங்க தான் இந்த கருத்து கணிப்பை சொன்னவங்க. அதற்கு முன்னால பிஜேபி வந்து ஆட்சிக்கே வராது என்று சொன்னவர்கள் தான் இந்த கருத்து கணிப்பை சொல்லுவார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய ஆதரவு தருவார்கள். அதை கண்கூடாக நான் இன்றைக்கு கரோல் பாக்கில் மற்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்கின்ற போது கண்டேன். ஆகவே ஆம் ஆத்மிக்கு டெல்லி ஆளுவதற்கு அனுபவம் கிடையாது, தகுதி கிடையாது. கொடுத்த ஒரு தகுதியும் கூட அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மக்களை ஏமாற்றி விட்டார்கள், ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கி விட்டார்கள். எனவே அவர்களுக்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இவர்கள் முதன் மந்திரியாக நிறுத்துவதற்கு இந்த கட்சியில் எவரும் இல்லாமல் வெளியில் இருந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனில் இருந்து ஒரு நபரை இறக்குமதி செய்கிறார் என்பதே இவர்களுக்கு ஆள் இல்லை. கேஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு நியாயமான மனிதர் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. 2, அந்த நபர் கூட அவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கிறோம். அந்த நபர் கூட பாவம், அவர் டெல்லியை பற்றி என்னமோ இவர் கேஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் தெரியாதவர் என்று சொல்லுகிறார். அந்த நபர் என்று சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ரிபப்ளிக் டே அன்று எல்லா கட்சிகளும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து ரிபப்ளிக் டேல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த அம்மையார் சொல்லி இருக்கிறாங்க. கேஜ்ரிவால் கேட்டதற்கு நீங்க வேண்டும்னா பிஜேபியில சேர்ந்து கொண்டு நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது போன்ற மனப்பான்மை. அது மட்டுமல்லாமல் இன்று மோடி அவர்களும் பேசியிருக்கிறார், பேடி அவர்களும் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்கள்? மத்தியிலும் இந்த மாநிலத்திலும் ஒரே கட்சி இருந்தால் ஒற்றுமையாக இருக்கும் என்று. இதுதான் இந்திய ஒற்றுமைக்கு வைக்கின்ற வேட்டு. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிறது. நான் திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறோம், டெல்லி மக்கள் உங்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மன்னித்து விட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க. என்ன தவறு? தவறு என்பது என்ன? 49 நாட்கள்ல ஆட்சியை விட்டு போனது. நாங்கள் ஆட்சியை விட்டு போனதற்கான காரணம் என்ன? எங்களுக்கு முதலில் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அதில் நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். எங்களை விட அதிகமாக எம்எல்ஏக்களை பெற்றிருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் ஏன் ஆட்சி அமைப்பதற்கு தயங்கி அவர்கள் பின்வாங்கினார்கள்? நம் கேள்வி நம்பர் 1. ரைட், ஒவ்வொரு கேள்வியா போவோம். திரு சேகர், இல்ல இடையில வந்து கொஞ்சம் தொழில்நுட்ப கிரண் பேடியை நீங்க இறக்குமதி செஞ்சிருக்கீங்க. உங்க கட்சியில கேஜ்ரிவாலுக்கு ஆப்போசிட்டா நிறுத்துறதுக்கு ஒரு நேர்மையான கேண்டிடேட் இல்லைங்கிற காரணத்தினால தானே அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. கிரண் பேடி நேர்மை இல்லாதவர்னு சொல்றாரு. அவரு நேர்மையானவர்களோடு தான் அதை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? உங்க கட்சியில இவ்வளவு நாள் அந்த யூனிட்ல இருக்கிற யாரையுமே உங்களால நிறுத்த முடியல. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்ல இருந்து திடீர்னு பேடியை கூட்டிட்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்குன்னா உங்க கட்சியில கேஜ்ரிவாலுக்கு எதிராக நிறுத்துறதுக்கு ஒரு அந்த அளவுக்கான ஒரு ஸ்டேச்சர்ல ஒரு நபர் இல்லையாங்கிறது அவருடைய கேள்வி. இல்ல, அதாவது அரசியலை பற்றி இப்பதான் அவங்க புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறதால இந்த மாதிரி நினைக்கிறார்கள் நினைக்கிறேன். அரசியலில வின்னபிலிட்டி ஃபேக்டர்ங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்தில் யாரும் வின்னபிள் கெப்பாசிட்டியோட அந்த ஒரு ஸ்டேட்ல இல்லையோ, அதனால
இல்ல இந்த முடித்த அந்த வார்த்தைக்கு உடனடியாக அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு கேட்கின்ற கேள்வியாகத்தான் இது இருக்கிறது. இதை இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஆக அந்த அளவிலே ஃபீல்டில் யார் நிற்கிறார்களோ அவருக்கு சரியான போட்டியாக அன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்களிலேயே அதிக அளவுக்கு தேர்தலிலே வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறதாக அரசாங்கத்தை நடத்தி செல்வார் என்ற ஒரு நிலையை காண்பிப்பதற்காக கட்சியினுடைய எல்லா செயல் திட்டங்களையும் கொண்டு போகின்ற அளவிற்கு வலுவாக இருக்கின்ற ஒரு நபர் கட்சியை விட்டு வெளியே இருந்தால் கூட இந்த தகுதிகள் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய டெல்லி யூனிட்ல இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லையோ? இல்லை, அதாவது இல்ல, நீங்க கேள்வி தவறான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா கட்சியில டெல்லியில இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. கட்சியில இருக்கிறவர்களுக்கு டெல்லியில இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது. கட்சியில இருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் பிஜேபி தொண்டனு கூட அந்த தகுதி இருக்கிறது. பல கட்சிக்காக உழைத்துட்டு இருக்கிற ஒரு நபரை நீங்க முன்னிறுத்தல வெளியில இருந்து கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது பேதிக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் கட்சியில தகுதியோ ஸ்டேச்சரோ கட்சியில இல்ல அப்படின்னு பாரதிய ஜனதா கருதுவதனாலயோ? இல்ல, மறுபடியும் இந்த கேள்வி தவறான கேள்வி. அதாவது நீங்க கிரண்பேடிக்கு தகுதி இல்லை, கிரண்பேடி நிர்வாகி இல்லை, கிரண்பேடி ஊழல் உள்ளவர், கிரண்பேடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர், இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியில ஆள் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில ஆள் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில ஆள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில ஆள் இருக்கிறது. இப்ப நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக கொண்டு வந்தோம். நரேந்திர மோடிக்கு முன்னாலே கட்சியில பெரிய தலைவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். நரேந்திர மோடி அளவுக்கு சமமானவர்கள் நரேந்திர மோடி ஒப்பீடு இல்ல. நரேந்திர மோடி ஒரு சீஃப் மினிஸ்டர், அதுவும் இல்லாம நீண்ட எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு நபர் இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல 2016 தேர்தல் வருதுன்னா 2016 மார்ச் மாசத்துல வேற ஏதோ கட்சியில இருந்தோ இல்ல வேற யாரும் திடீர்னு நிறுத்தினீங்கன்னா அந்த கேள்வி எழத்தானே செய்யும். தமிழ்நாட்டுல பாஜக எஸ்.ஆர். சேகரோ, தமிழிசை சவுந்தரராஜனோ, இலகணேசனுக்கோ, ஹெச் ராஜாவுக்கோ, ராகவனுக்கோ யாருக்கும் தகுதி இல்லை, வானதி ஸ்ரீனிவாசனுக்கு தகுதி இல்லையாங்கிற ஒரு கேள்வி எழத்தானே செய்யும். கெஜ்ரிவாலுக்கு சரியான போட்டி கிரண்பேடி இருப்பார் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதியது. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பதற்காக கெஜ்ரிவாலிடம் இருந்தவராலேயே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய வலுவான சரியான போட்டி இருக்க வேண்டும் என நினைத்தோம். ஆகவே எல்லாவித தகுதியும் இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலுடைய சகல விதமான ஒத்துக்கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி. இரண்டாவது, நான் ஒரு நீங்கள் இறக்கியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நான் வேறொரு கோணத்தில் சொல்கிறேன். இந்தியாவினுடைய நீண்டகால அரசியலில் ஒரு நேர்மையான மனிதரை இதுவரை இந்திய அரசியலில் பிஜேபி என்பது RSS புடம்போட்ட நபர்களைத்தான் முதன் மந்திரியாக கொண்டு வந்திருக்கின்றது. வெளியிலிருந்து ஒரு யோக்கியமான நபராக இருக்கக்கூடியவரை கொண்டு வந்தது ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலுடைய தகுதிகள் கொண்ட கிரண் பேடி அவர்களை டெல்லி மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்களா? திரு கெஜ்ரிவால் அவர்களை தேர்ந்தெடுக்க போகிறார்களா? காங்கிரசுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? பல கேள்விகள் இருக்கின்றன. கருத்து கணிப்புகள் இப்பொழுது வந்தாலும் கூட கள நிலவரங்களை டெல்லி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்லும். அதற்கான நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. முடிவுகளும் தெரியக்கூடிய நாள் என்பது மிக தொலைவில்லை. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.